பாபா வாங்கா, சூறாவளி, நிலநடுக்கம், காட்டுத்தீ போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறுப்பு மாற்றம் பண்றதுக்கான நெறைய ஆர்கன்ஸ் வந்து நம்ம ஒரு டோனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு டோனர்ஸ் கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாரி இடத்துல செயற்கையா உறுப்புகள் கண்டுபிடிக்கப்படும். இதுக்காக பல நாடுகள் ஆராய்ச்சியிலயும் ஈடுபடும். அந்த ஆராய்ச்சியில ஒரு சில நாடுகள் வெற்றி பெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செயற்கையான உறுப்புகள் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேன்சர் சம்பந்தமான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களா பல ஆராய்ச்சிகள், பல நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி இதுல தோற்று தான் போயிருக்கு. 2026ல எவ்வளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றதும் தெரியாது நமக்கு. கண்டிப்பா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக பல நாடுகள் ஆராய்ச்சியும் செய்தது. அந்த நாடுகள்ல குறிப்பிடத்தக்கது ரஷ்யா. ரஷ்யாவுல கேன்சருக்கான மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பலரையும் ஆய்வுக்கும் உட்படுத்தியது. ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுவதாகவும், மற்ற சில ஆட்களுக்கு வந்து இன்னும் சரியாகவில்லை அப்படின்ற தகவலையும் நம்ம பார்த்துட்டே வர்றோம்.